வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஜானுமா ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏற்காடு வராங்க. ஏற்காடு வந்து நம்ம ஜானுமா, நம்ம சிபியும், நம்ம தமிழும் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஏற்காடு வந்து பிளானை வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அப்போ எல்லாருமே வந்து குடும்பமாக அந்த இடத்துக்கு வராங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் கிட்ட போயிட்டு ஜானுமா ரொம்பவே கண் கலங்கி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ மட்டும் நல்லா இருந்தீன்னா என் கூட எப்படிலாம் இருப்ப, நீ சின்ன வயசில் எப்படிலாம் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜானுமா வந்து பிரகாஷ் கிட்ட ரொம்பவே கண் கலங்கி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஜானுமாக்கு தெரியாது நம்ம பிரகாஷ் வந்து முழுசாக வந்து அவங்க க்யூர் ஆயிட்டாங்கன்றது தமிழ் வந்து சொன்னதுனால தான் வந்து பிரகாஷ் வந்து இன்னமும் வந்து கோமாவில் இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு காரணத்துக்காக தமிழ் சொல்லியிருக்கா, அது கண்டிப்பாக வந்து அந்த காரணத்துக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் வந்து நம்ம தமிழை ரொம்பவே வந்து நம்புவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானுமா ரொம்பவே வந்து பேசிகிட்டே இருப்பாங்க அதை ஃபீல் பண்ணி. அப்போ இந்த பக்கம் நம்ம தமிழும் கேடி சேது எல்லாருமே வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு சிபி வந்து என்ன கேட்பாங்கன்னா, என்னோட ஒய்ஃப் கூட நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ என்னடா ஆச்சு உனக்கு, இவ்வளோ சீக்கிரம் நீ மனசு மாறுவேன்னு தெரியவே தெரியாதே, ஒரு நாளில் இவ்வளோ மாற்றமா உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேடி சொல்ல, உடனே வந்து நம்ம சிபியும் என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே ஒரே ஃபன்னாக போயிட்டுருக்கு. அப்போ கேடி சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா நிற்கிறீங்களா, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன, என்னோட பொண்டாட்டி கூட நிற்க எனக்கு என்ன கூச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபியும் அந்த இடத்துல ரொம்பவே வந்து ஜாலியாக அந்த இடத்துல நிற்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கணேஷும் நம்ம வெண்பாவும் ரொம்பவே எரிச்சலாக வராங்க. வெண்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிபி வந்து தமிழ் கூட நெருங்கி பழகிறது வந்து பிடிக்கவே பிடிக்கல. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து சிபியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அது வந்து இல்லாமல் போனதுனால அவங்க தமிழ் கூட இருக்கிறதுனால ரொம்பவே வந்து கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, இந்த ஏற்காடை விட்டு போகும்போது தமிழையும் சிபியும் கண்டிப்பாக நம்ம பிரிச்சாகணும், அவங்க 2 பேர் மட்டும் ஒன்றா சேர்க்கவே கூடாது, வாழ்க்கையில் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் சொல்ல, கண்டிப்பாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் போட, இந்த பக்கம் சம்யுக்தா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சல் ஆகுறாங்க. அப்போ தான் சிபி வந்து நம்ம தமிழ்கிட்ட ரொம்பவே நெருங்கி பழகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து போய் கேட்குறாங்க, பேபி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அவ கூட நீ இந்த மாதிரி நெருங்கி பழகலாமா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஜானுமா இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது ஷாம், நீ வந்து கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம தமிழ் வந்து நம்ம சம்யுக்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன புருஷன் பொண்டாட்டினா அப்படி தான் இருப்போம், நீ வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அவ்வளோதான், அதனால் அப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க சம்யுக்தாவை. ஆனால் ஒரு பக்கம் இதெல்லாம் நீ கண்டுக்காத, இதெல்லாம் சும்மா தான், ஜானுமாக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேஷத்தை போடுறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து நம்ம சம்யுக்தா கிட்ட ஒரு பக்கம் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம சிபி மனசில் தமிழ் தான் இருப்பாங்கன்றது நம்ம சம்யுக்தாக்கு தெரியாது. இந்த பக்கம் நம்ம சம்யுக்தா வந்து சரி இதெல்லாம் விடு, என்ன பேபி என்ன முடிவு பண்ணி வச்சுருக்க, நீ சீக்கிரத்தில் இந்த தமிழை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகிறேன் சரியா, நீ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவ்வளோதான், மற்றபடி உனக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு தமிழ் பிடிக்காது, அது என்னமோ நான் ஜானுமாக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் நான் இது பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிபி சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு தமிழும் சிபியும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஜானுமா ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்றா இருக்கணும், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்காக தான், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கே நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பிரகாஷை தான் காமிக்கிறாங்க. அவர் ஒரு பக்கம் ரூமில் யாருமே இல்லாதனால என்ன பண்ணுறாருன்னா சாங் போட்டு ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ ரூமுக்கு யாரோ வரத்தை பார்த்துட்டு மறுபடியும் கோமாவில் இருக்க மாதிரி போயிட்டு ஆக்டிங் கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்ம சேது உள்ளே வராங்க. மாதிரியே வராங்க. உள்ளே வந்துட்டு ஒரு பக்கம் நம்ம பிரகாஷ்க்கு தும்மல் வந்து தும்பிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு சேது ரூம் உள்ள நானும் மாமாவும் தானே இருக்கோம், யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தேகிக்கிறாங்க. இந்த பக்கம் பரவாயில்ல மாமா கோமாவில் இருந்தாலும் லவ் சாங்லாம் கேட்குறாங்க, சரி கேளுங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த லவ் சாங்கை அவருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் நான் கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன், என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாமா, நீங்கள் வந்து ஸ்லோவாக வச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கம்மி பண்ணிவிட்டு
அந்த பக்கம் போயிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. மறுபடியும் ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, யாரோ தும்புற மாதிரி. இதை பார்த்துட்டு சேதுக்கு ரொம்பவே டவுட் வருது. என்ன மாமா வந்து கோமாவில் இருக்காங்க, ஆனால் யார் இந்த மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க, ஒரு வேளை ஃபோன்லேருந்து யாராவது இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேது வந்து பேசிக்கிட்டே வந்து அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ் வராங்க, நம்ம பிரகாஷை பார்க்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் டின்னர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட கொடுக்குறாங்க. அவருக்கு பிடிச்ச ஐட்டமாகவே இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பிரகாஷ். இதை பார்த்துட்டு அவங்க சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு கேடி வந்துடுறாங்க. என்ன தமிழ், மாமா ரூமுக்கு பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, என்ன யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருக்கியா கேடி வந்து கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் தமிழ் கொடுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேடி வந்து அதை வாங்கி சாப்பிட்றாங்க. இதை பார்த்த பிரகாஷ், ஏண்டா என்னை நிம்மதியாகவும் வந்து சாப்பிடவே விட மாட்டீங்க, வெறும் வந்து உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு எனக்கு ரொம்பவே நாக்கு செத்து போயிருக்குடா, என்னை நிம்மதியாகவே தனியாக விட மாட்டேறியடா, ஏண்டா இப்படி பண்ணுற, சாப்பிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரகாஷ் வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் தமிழும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கேடி நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டோட எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு பிரகாஷுக்கு ரொம்பவே வந்து கோவம் வருது. என்ன தமிழ், நான் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தேன், சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் தான் இருக்கேனே, கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிபி வந்து நம்ம தமிழ்கிட்ட ரொம்பவே அன்பாக இருக்காங்க, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம வெண்பா அமுதா எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக்குறாங்க. என்ன இவங்களை நம்ம பிரிக்கணும் நம்ம நினச்சா இவங்க இருக்க ரொம்ப ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் நம்ம சிபி வந்து நம்ம ஜானுமாக்காக தான் இந்த வேஷத்தை போடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பொய்யா இருக்காது, சீக்கிரத்தில் வந்து நம்ம சிபி நம்ம தமிழை வந்து ஏற்றுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் நம்ம சேது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வர்ஷினியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம பிரகாஷ் யோசிக்கிறாங்க, யார் இவன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், மொட்டையாக அவன் பேசுகிறானே, என்ன தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக சேதுக்கு நம்ம வர்ஷினியை கொடுக்கறதுக்கு நம்ம பிரகாஷுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்காது. ஏன்னா வந்து சேது அவ்வளோ நல்ல பையன்றது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வர்ஷினியை வந்து நம்ம சேதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பக்கம் சம்யுக்தாவோட திட்டம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போக போகுது. ஒரு பக்கம் வந்து சீக்கிரத்தில் வந்து பிரகாஷ் வந்து குணமாயிட்டாருன்றது இந்த ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தெரிய வரும்போது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வந்து கணேஷும் அமுதா நம்ம வெண்பா யாருமே வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே உள்ளே வந்து இருக்காங்க. சீக்கிரத்தில் நம்ம தமிழும் ஒன்று சேர்ந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா தான் வந்து சிபிக்கு கால் பண்ணுறாங்க. எப்படி போகுது ஏற்காடோட ட்ரிப்பெல்லாம் என்ஜாய் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, அதெல்லாம் நல்லாவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சரி நீ தமிழ்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் வந்து நம்ம ஜானுமா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. என்ன மாமியாரும் மருமகளும் ஒன்றா சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மீனா வந்து ஜானுக்கிட்ட பதில் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜானுமா வந்து நம்ம தமிழ்கிட்ட கொடுத்துட்றாங்க. தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, அத்தையும் மாமாவையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், நல்லபடியாக முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.